வெல்கம் ஆல். இந்த ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் சில ஆரி ஒர்க் பற்றின டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோவில் எதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா, பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி மெஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அது உண்மை தான். ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கே மெஷின் வந்துருச்சு. இப்போ கையில் தான் நம்ம ஆரி ஒர்க் ஃபுல்லாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. பீடிங் மெஷினும் வந்துருச்சு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் எம்ப்ராய்டரி மிஷினும் இருக்குது. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி அழகாக ஆரி ஒர்க் மெஷின்லேயே பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளவுசஸ் தான் நமக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இப்போ சென்னை இந்த மாதிரி சிட்டிஸ்லலாம், பெங்களூர் அந்த மாதிரி போனீங்கன்னா மெயின் ஏரியாலேயே வந்து நமக்கு இந்த மாதிரி ப்ளவுசஸ் நிறைய லோக்கல்லையே அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளவுசஸ் மெஷினில் போடுறது எல்லாமே வந்து 100% கையில் போடுற மாதிரி வருமா ஃபினிஷிங் அப்படின்னா அது வந்து டவுட் தான் கண்டிப்பாக. சில டிசைன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு, சில டிசைன்ஸ் அப்படி இல்லை. அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட குவாலிட்டியும் அந்த அளவுக்கு டைரெக்டாக நம்ம நேரடியாக ஒவ்வொரு பீடாவோ இல்லை ஒவ்வொரு ஸ்டிச்சஸாவோ கையில் போடுற அளவுக்கு அந்த குவாலிட்டி வந்து ஈக்குவலாக இருக்காது 100%. ஸோ அதனால தான் தனியாக ஆட்கள் வச்சு ஒர்க் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக நிறைய அமௌண்ட் வாங்குகிறாங்க வென் கம்பேர்ட் டு ஆன்லைன் ப்ரைஸஸில். ஸோ ஈஸியாக வந்து ஆன்லைனில் இவ்வளோ கம்மியாக இருக்குது, பட் நீங்கள் ஏன் இவ்வளோ வாங்குறீங்க அந்த மாதிரி யாரையும் கேட்காதீங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக அதில் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கையில் போகிற எல்லா ஸ்டிச்சஸுமே மெஷினில் போட முடியாது. சில பீட் இன்சர்ட் பண்ணுறது, சில ஸ்டிச்சஸ் மட்டும், ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் வந்து மெஷினில் பண்ண முடியும். ஹேண்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக போடுற நிறைய ஏகப்பட்ட ஸ்டிச்சஸ் அண்டு மெட்டீரியல்ஸ் வந்து மெஷினில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மெஷின் யூஸ் பண்ணி பண்ணுற ஆரி ஒர்க்குன்றது பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் வந்து அதில் கொண்டு வர முடியாது. பட் கையில் போடும்போது நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. யாருமே வந்து நியாயம் இல்லாமல் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆரி ஒர்க் போடணுன்னு நினைக்கும் போது உங்களால் இந்த அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்களோ அது வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி போட முடியல, பட் ஆனால் உங்களுக்கு ஆரி ஒர்க் போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, அதாவது ஆரி ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, பெட்டர் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வருது. அதாவது எப்படி ஆரி ஒர்க் போடுறது அப்படின்ற வீடியோஸ் வந்து நிறையவே வருது. நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, உங்களால் முடிஞ்சிச்சுன்னா, மெட்டீரியல்ஸ் வந்து லோக்கல் என்னென்ன ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கே இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கண்டிப்பாக இப்போ எல்லா ஏரியாலையுமே வந்து ஆரி ஒர்க் மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு சிம்பிளாக பேசிக் ஸ்டிச் ஒன்றுமே கிடையாது ஆரி ஒர்க்கில். சிம்பிள் செயின் ஸ்டிச் மட்டும் நீங்கள் போட கற்றுக்கிட்டிங்கன்னா ஆரி ஒர்க் வந்து ஃபுல்லாக போட்ட மாதிரி தான். ஸோ சிம்பிள் செயின் ஸ்டிச் மட்டும் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அதில் தான் பீடிங், அதில் தான் வந்து த்ரெட் ஃபில்லிங் எல்லாமே பண்ண போகிறீங்க. ஸோ அதை வந்து அழகாக நிறைய வீடியோஸ் வருது, அதை பார்த்து கற்றுக்கிட்டு உங்களுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணுன்னா சின்ன சின்ன சிம்பிள் டிசைன்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டுமே பண்ணிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து நிறையவே அமௌண்ட் வந்து நீங்கள் வெளியில் கொடுத்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அழகாக உங்களுக்கு மட்டும் பண்ணும்போது நிறையவே உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட் ஐடியா தான். ஸோ வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி சிம்பிள், அதாவது சொல்கிறதுக்கு சிம்பிள் செயின் ஸ்டிச்சாக தான் இருக்கும். ஒரே ஒரு ஸ்டிச்சு தான், செயின் ஸ்டிச் மட்டும் போடுறது எப்படின்னு கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரி ஒர்க் போட்டுடலாம். பட் அதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். அதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்றது புரியும். ஸோ இப்போ இந்த 2 வீடியோலையும் த்ரூ அவுட் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருந்தேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி தான் பேக் நெக்கும் ஹேண்டும் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் அமௌண்ட் எவ்வளோ வாங்கினேன்னா 1200 வந்து நான் சார்ஜ் பண்ணேன் இந்த ப்ளவுஸ்க்கு. ஸோ எதுக்கு இந்த அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னா, இந்த லைன்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுன்றது ஓகே. இந்த ஜரி லைன், அதுக்கப்புறம் பீட் லைன் இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். பட் அந்த டைமண்ட் ஷேப் ஃபில்லிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து பீடை வந்து நம்ம லைனாக கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஸோ அந்த ஃபில்லிங்க்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். நார்மலாக இந்த லைன் செக்மெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணி நம்ம ப்ளவுஸ் டிசைனை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா 700 800 அந்த ரேஞ்சிலே முடிச்சிடலாம்.